வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத், ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனா وجادلهم بالتي هي أحسن. وقال النبي صلى الله عليه وسلم أعطيت جوامع الكلم أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவிலா அருளும் நிகரில் அன்பும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஸரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வரலாறுகளை எடுத்து இயம்புகிற மீலாது மஜ்லிஸில் சங்கமித்திருக்கிற நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாக பெருமக்களே, மிகுந்த மரியாதைக்குரிய தலைமை இமாம் அவர்களே, அஸ்ராஜுல் முனீர் அரபிக் கல்லூரியினுடைய பேராசிரிய பெருமக்களே, அருமை மாணவ செல்வங்களே, ஜமாத்தார்களே, மொஹல்லாவாசிகளே, அருமை தாய்மார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய மகத்தான அருட்கொடைகள், நிஅமத்துகளில் ஆக மிக பெரியது. ஏராளமான நிஅமத்துகளை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். அவன் வழங்கிய நிஅமத்துகளில் மிகப்பெரிய நிஅமத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு தலைவராக கிடைத்ததும், அவர்களின் உம்மத்தாக நாம் வாழ்வதும் உலக சமுதாயத்திலேயே தனிப்பெரும் சிறப்பு அல்லாஹ்வினால் நமக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு நிஅமத்திற்கும் அல்லாஹ்விற்கு நீங்கள் ஷுக்ர் செய்யுங்கள், நன்றி செலுத்துங்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. குர்ஆனின் வழி அல்லாஹ் சொல்லுகிறான், குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். மனித சமுதாயத்தில் படைக்கப்பட்ட படைப்புகளில் ஆகச் சிறந்த சமுதாயம் நீங்கள். உலகத்தின் கடைசி சமூகமாக நாம் இருந்தாலும் மறுமையில் முதல் சமூகமாக இருப்போம். ஏனைய உலக சமூகத்திற்கு அல்லாஹ் நம்மை சாட்சிகளாக ஆக்குவான். இத்தனைக்கும் காரணம் முத்து முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அல்லாஹு தஆலா மனித சமுதாயத்திடம் 2 ஒப்பந்தங்களை பெற்றான். ஒன்று, நம்மையெல்லாம் அணுக்களாக கொண்டு வந்து சேர்த்து ஒரு கேள்வியை வைத்தான். அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப்பு அல்லவா? நான் தானே உங்களை படைச்சேன். நாம் எல்லோரும் சொன்னோம், காலு பலா.
கியாமத்துடைய நாளில் நாங்கள் மறந்து விட்டோம், கவனமற்று இருந்து விட்டோம் என்று நீங்கள் சொல்லுவீர்கள், இது சாட்சியாக இருக்கட்டும் என்று அந்த ஒப்பந்தத்தை எல்லாம் முடிக்கிறான். மறந்துட்டோம், நீதான் ரப்புன்னு சொல்லிட்டு வந்து இங்க பணத்தை ரப்புங்கிறோம், அரசியலை ரப்பு என்று சொல்லுகிறோம், துனியாவினுடைய வாழ்வுதான் நமக்கு நிரந்தரம் என்று நம்பி இருக்கிறோம். வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ் தான் ரப்பு என்பதை வெளிப்படுத்துவதற்குத்தான் அல்லாஹ் நம்மை அனுப்பினான். இன்னொன்று, எல்லா நபிமார்களையும் வைத்துக் கொண்டு அல்லாஹ் ஒரு ஒப்பந்தம் பெற்றான். வைதகதல்லாஹு மீசாக்கன் நபியீன், எல்லா நபிமார்களையும் சத்திய பிரமாணம் வாங்கினான். நீங்க எல்லாம் உலகத்துக்கு போங்க, உங்களுக்கு பின்னால் இந்த உலகத்தின் கடைசி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் வருவார்கள், லதுமினுன்ன பிஹி வலதன்சுருன்னா, அவர் வந்தார்னா நீங்க ஈமான் கொள்ளணும், அவருக்கு உதவி செய்ய வேண்டும். சத்திய வாக்குமூலம் பெற்ற பிறகு அல்லாஹ்வே கேட்கிறான், அக்ரர்தும், நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா, ஒப்புக்கொண்டீர்களா? அத்தனை நபிமார்களும் அல்லாஹ்விடம் செய்து கொடுத்த ஒப்பந்தத்தின் படி எல்லா நபிமார்களும் பெருமானாரை பிரச்சாரம் செய்தார்கள். இந்த சரியா சொல்ல போனா பெருமானாரை அறிவிப்பு செய்வதற்காக வேண்டிய அத்தனை நபிமார்களும் வந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பெயர் சொல்லியே சொன்னார்கள், யஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத். கிபி 570 ஜோதியாக இருந்த பெருமானார் மனித ரூபத்தில் இந்த உலகத்தில் ஜனிக்கிறார்கள். ரபீஉல் அவ்வல், உலகத்திற்கான முதல் வசந்தம் அது. மனித வரலாற்றில் நிகழாத பேர் அற்புதங்கள் பெருமானாரை கொண்டு அல்லாஹ் நடத்த ஆரம்பித்தான். 13 ஆண்டு காலம் தௌஹீதை பிரச்சாரம் செய்தார்கள் பெருமானார். மிக குறைந்த நபர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இறுதியில் பெருமானாரை கொல்ல முனைந்த பொழுது ஹிஜ்ரத் பிறந்தது. மதீனாவிற்கு பெருமானார் பயணப்பட்டார்கள். 10 ஆண்டு காலம் ஒரு செதுக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட மதீனாவுடைய வாழ்வை உலகத்திற்கு மாடலாக தந்தார்கள் பெருமானார். நீங்க எங்க வேணாலும் வாழ்ந்துங்க, உங்களுக்கான ஈமானிய கேந்திரம் மதீனா, ஹிஜ்ரத்தின் புகலிடம் மதீனா, ஈமானுக்கான தலைமையகம் மதீனா. பெருமானார் இருந்த பொழுது பார்க்க வந்தார்கள், பெருமானார் இல்லாத பொழுதும் பார்க்க போகிறோம். ஒட்டுமொத்த மனித குலத்தினுடைய ஷஃபாத் கிடைக்கும் இடம் மதீனா. இப்படி ஒரு உயர்ந்த கட்டமைப்பை பெருமானாரின் வழியே அல்லாஹ் உலகத்தில் நடத்தி காண்பித்து, ஒவ்வொரு நபிமார்களும் அவர்கள் சொன்ன செய்திகளை அவர்கள் காலத்திலேயே மக்கள் கைவிட்டு விட்டார்கள். சிலர் ஏற்றுக்கொண்டார்கள், சிலர்கள் எதிர்த்தார்கள், சிலர்கள் நபிமார்களை படுகொலை செய்தார்கள், சில நபிமார்கள் தப்பித்து போனார்கள். ஒரு தேசத்திற்கும் ஒரு சமுதாயத்திற்கும் அனுப்பப்பட்ட நபிமார்களில் முஹம்மது ரசூலுல்லாஹ் கியாமத்து வரைக்கும் சர்வதேச சமுதாயத்திற்கு நிரந்தர நபியாக அனுப்பப்பட்டார்கள். மற்ற நபிமார்கள் எல்லாம் முன்னாள் நபி, எக்ஸ் நபி, அவர்களை மரியாதை செய்வதோடு மார்க்க முடிந்தது. பெருமானார் அப்படி அல்ல. 63 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள், நம்மை விட்டு மறைந்து விட்டார்கள் என்றாலும் அந்த நபித்துவம் நிரந்தரமானது. பெருமானாருடைய உபதேசங்கள் நிரந்தரமானது. பெருமானாருடைய காலத்திலும் சரி பின்னரும் சரி இன்று வரையிலும் அருமை நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாற்றை ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். தினம் தினம் ஏஐயிடம் விசாரிக்கப்படுகிற வார்த்தை முஹம்மது யார். இன்னைக்கு உலகம் முழுவதும் என்ன பிரச்சனை தெரியுமா? யார தலைவரா நம்புறதுன்னு தெரியாம தடுமாறிட்டு இருக்கு உலகம். ஒரு நாட்டினுடைய தலைவர்,
ஒரு சமுதாயத்தினுடைய தலைவர், ஒரு குடும்பத்தினுடைய தலைவர், ஒரு அரசியலுக்கான தலைவர், ஒரு ஆளுமைக்கான தலைவர், எல்லாருடைய வாழ்விலும் இரட்டை வேடங்கள் இருப்பதினால் மனம் துவண்டு போன மனித சமுதாயம் பரிசுத்தமான தலைமையை தேடுகிறது. அந்த உலகத்திற்கு தீர்வு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். சிலபா சொல்லிக்கீங்களா? நம்ம வாழ்றோம், இவரை தலைவருங்கிறோம், ஏதாவது ஒண்ணுக்கு தலைவர். ஆனால் பெருமானார் என்ற தலைமை என்னுடைய முழுமையான ஈமானுக்கானது. துனியாவிலும் ஆலமே பர்சக் மன்னரையிலும் மறுமையிலும் இந்த பெருமானாருடைய தலைமை மட்டும்தான் நமக்கு பயனளிக்கும். அந்த தலைமையை பின்பற்றி வாழுகிற தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பு. பெருமானாரின் வரலாற்றை வாசிக்க வேண்டும், வளரும் தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். எந்த இடத்தில் ஆய்வு செய்தாலும் பெருமானார் அங்கு மிளிருகிறார்கள். பெருமானாருடைய பிறப்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி ஒரு பிறப்பு உலகத்தில் கிடையாது. இது ஆமினா அம்மா ஹலீமத்து சாதியாவுக்கு சொன்ன செய்தி. உலகத்தில் சாதாரணமாக குழந்தைகளை பெற்றெடுப்பதை போன்று என் பிள்ளையை நான் பெற்றெடுக்கவில்லை. அது கர்ப்ப காலத்திலும் அதிசயம், வானளாவிய பேரொளி, பிரசவ வேதனைகள் இல்லாமல் பெற்றெடுத்தேன். பிறக்கிற பொழுதே கலிமாவின் விரலை உயர்த்தி கொண்டு பிறந்தது. அதெல்லாம் பெற்றெடுத்த தாய் உலகத்திற்கு சொன்ன செய்தி. பிறப்பிலும் பெருமானாருக்கு நிகர் உலகத்தில் யாரும் கிடையாது. உலகத்தில் அதிகம் சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். நபிமார்களில் அதிகம் சோதிக்கப்பட்டவன் நான். பெருமானாருடைய சோதனை எங்க தெரியுமா தொடங்குது? பிறக்கிற பொழுதே யதீம், 6 வயதில் முழுமையான யதீம். ஒரு யதீமுடைய வேதனை எப்படி இருக்கும் என்பதனால் பெருமானார் சொன்னாங்க. ஒரு சஹாபி வந்து கேட்பார், யா ரசூலுல்லாஹ், ரொம்ப மனசு இறுக்கமா இருக்கு, கல் நெஞ்சமுடையவனா இருக்கிறேன், எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள், இரக்க குணத்தோடு இருப்பதற்கு வழி சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, அனாதையின் தலையை தடவி கொடுன்னாங்க. தாய் தந்தை இல்லாத, இருவருமே இல்லாத அல்லது ஒருவர் இல்லாத ஒரு அனாதையை அந்த கருணையோடு தடவி கொடுத்தல் உன்னுடைய இதயத்தை, உன் குணத்தை மாற்றும் என்று பெருமானார் சொன்னார்கள்னா அது கிடைக்காமல் தவித்தவர்கள் தான் பெருமானார். 52 வயசு வரைக்கும் அபூ தாலிப் தான் வளர்த்தனார். அந்த வீட்டில் தான் தங்கி இருந்தார்கள். தன் பிள்ளைகளை விடவும் மிக சிறப்பாய் கவனித்தாலும் பெருமானாருக்கு அந்த குறுகுறுப்பு இருந்தது. சொல்றாங்க, பசிச்சா நேர காபத்துல்லாஹ்வுக்கு போயிருவ, அல்லாஹ் உணவாகவும் பானமாகவும் வைத்திருக்கிற ஜம்சமை வயிறு முட்ட குடித்து விடுவேன். ஏன் தெரியுமா? வீட்டில் கேட்பாங்க, சாப்பிட்டியா என்று கேட்பார்கள். யாரு சாப்பாடு தரணுமோ அவங்களே சாப்பிட்டியான்னு கேட்டா எங்க போய் சொல்றது? நம்மளையும் பார்க்கலாம், வந்துட்டோம்னா சொல்லுவாங்க, அடுத்து சாப்பிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நல்லா இருங்கப்பா, நீங்க நல்லா இருங்க. இது ஒரு விதமான குணம். ஒரு எத்தீமனுடைய வழியை பெருமானார் சுட்டி காண்பிக்கிறார்கள். சாப்பாடு தர வேண்டியவர்களே சாப்பிட்டு இருப்பாய் என்று சொன்னால் இந்த கேள்விக்கும் கூட இடம் வைக்க கூடாது. ஜம்சமை அருந்தி தன் குழந்தை பிராயத்தின் பசியை தீர்த்து கொண்டவர்கள் பெருமானார். சிறுபிராயம், வாலிப பிராயம் எப்படி இருந்திருக்கும் பெருமானாருக்கு? வாழ்வின் அத்துணை வேதனைகளையும் சந்தித்தவர்கள் பெருமானார். 40 வயசுல இந்த உலகத்தில் யாரும் சுமக்காத நபித்துவத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். ஆல்ரெடி எத்தீமுங்க, வளர்த்தறக்கே பெரும்பாடு, சாப்பாட்டுக்கே பெரும்பாடு. வாழ்க்கையில் பெருமானார் படித்தார்களா, எழுதினார்களா, ஓதினார்களா என்று சொன்னால் பெருமானாருக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்கிறது. அவர்கள் எழுத படிக்க யாரிடத்திலும் கற்றுக்கொள்ளாத உம்மி நபி என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். அதான் அற்புதம்.
படித்தவங்க என்ன பண்ணுறாங்க, படிக்காதவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம நாட்டில் சொல்லுவான், படித்தவர்கள் பாடம் நடத்துகிறார்கள், படிக்காதவன் பல்கலைக்கழகம் நடத்துகிறான். நான் உலகத்தில் பெருமானார் படிப்பதற்கான சூழலே கிடையாது. அல்லாஹ் அதை அமைக்கவும் இல்லை. பெருமானாரை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் யதீமாக இருந்தீர்கள், உங்களை நான் வளர்த்து ஆளாக்கினேன்கிறான். வழி தெரியாமல் இருந்தீர்கள், உங்களுக்கு நேர் வழியை நான் காட்டினேன். இப்படிப்பட்ட பெருமானாருக்கு முதல்ல குர்ஆனுடைய வசனங்கள் இறங்குகிறது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், படைத்த அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு நீங்கள் ஓதுங்கள். அப்புறம்தான் ஓத ஆரம்பிக்கிறாங்க. 6666 வசனங்கள், ஒவ்வொரு வசனத்திற்கான விளக்கங்கள், இறங்கிய காரணங்கள், அதிலே சொல்லப்பட்டிருக்கிற வரலாற்று செய்திகள், கடந்த கால வரலாறுகள், தான் பார்த்திராத நபிமார்கள், அவர்களை எதிர்த்த சமூக தலைவர்கள், எல்லாத்தையும் பேசுறாங்க. பெருமானாருக்கு அல்லாஹ் கல்வி கண் திறந்தான். ஒரே வார்த்தையில சொல்லிட்டான், நான் கத்து தர்றேன். வஅல்லமக மா லம் தகுன் தஅலம். ஏன்னா இந்த கேள்வி வந்துருமா இல்லையா, பெருமானாருக்கு ஆசிரியர் யார்? ஒரு கற்பனையில் அடிச்சு விட்டாங்க. மக்காவில் ஒரு 4 வேத விற்பன்னர்கள் இருந்தார்கள். அவர்களிடம்தான் இந்த முகம்மது படித்து கொண்டார். கிடையாது. பெருமானாருடைய மொழி வளம் பார்த்து திகைத்து போனார்கள் சஹாபாக்கள். ஒரு வார்த்தையை விளக்கறக்கு இன்னொரு வார்த்தை, அதை விளக்கறக்கு இன்னொரு வார்த்தை. பெருமானாருடைய வார்த்தைகளை அந்த சமூகம் கேட்டு அதிர்ந்து போனார்கள். இப்படியெல்லாம் ஃபசீஹான, மிக தெளிவான அரபு பண்டிதர்கள், கவிஞர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை பெருமானார் பேசுவார்கள். சொன்னாங்களே, அஹிப்புல் அரப், அரபு சமுதாயத்தை நீங்கள் நேசியுங்கள். ஃபைன்னி அன அரபு, நானும் அரபி, குர்ஆனும் அரபி, ஒல் லிசானுல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய மொழியும் அரபி, அரபியை நேசியுங்கள் என்று சொன்னார். விவாதத்திற்கு வந்தவர்கள் பெருமானாருடைய அறிவு ஞானத்தை பார்த்து திகைத்து போய் நின்றார்கள். ஒருத்தர் வந்து சொன்னார், குர்ஆன்ல வித்தியாசமா அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், நீங்க சொல்றீங்க மக்கரு மக்கரன் குப்பாரா, பெரும் சூழ்ச்சி செய்தார்கள். அப்படியெல்லாம் ஒரு வார்த்தையே சமுதாயத்தில் அரபு மொழியில் கிடையாது என்று வாதித்தார். ஒரு ஆளை பெரிய ஆளுன்னு சொல்றதுக்கு கபீர்னு சொல்லுவாங்க, அல்லது கிபார்னு சொல்லுவாங்க. குப்பார் என்ற ஒரு வார்த்தை அரபு மொழியில் பயன்பாட்டில் இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி அமைதியா இருக்கிறாங்க. ஒரு பெரியவர் வந்தார், அப்படி லைட்டை தள்ளி விட்டாங்க, அவர் கீழே விழுந்துட்டார். அவர் பெருமானாரை பார்த்து கேட்டார், இப்படி தள்ளி விடுறீங்களே, அலஸ்து ரஜுலன் குப்பாரா, நான் பெரிய ஆள் இல்லையா? பெருமானார் நிரூபித்தார்கள். குர்ஆனிய மொழியில் சொல்லப்பட்ட குப்பார் என்ற வார்த்தை சமூகத்தில் இருக்கிறது, உங்களுக்கு தெரியாது. இந்த மொழி வளத்தில் பெருமானாரை விஞ்சியவர்கள் அன்றைய காலத்தில் யாருமே கிடையாது. படித்தார்களா? +2 வரைக்கும் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறான், காலேஜில் போய் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறான். சமூகத்தில் வந்து ஆங்கிலம் பேசுறதுன்னு சொன்னா எனக்கு தெரியாது. நீங்கள் என்ன படிக்கிறீர்கள்? இது என்ன மொழி வளம்? தாய் தமிழே வரமாட்டேதுங்க. தாய்மொழி தமிழுங்கிறான், எங்க பேசலான்னு சொல்ல இட்டுன்னு போவேன் இட்டுன்னு வருவேங்கிறான். இது செந்தமிழ் எவ்வளவு சீரழிகிறது. பெருமானாருடைய மொழி வளம் உலகத்தில் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. நபிமார்களுக்கு அல்லாஹ் 2 ஆற்றலை கொடுத்தான். ஒன்னாவது பேச்சாற்றல். இந்த பேச்சாற்றலை சாதாரணமா நம்ம நினைக்க முடியாது. தமிழ்ல சொல்வாங்க, செட்டியார் மிடுக்கா சரக்கு மிடுக்கான்னு. ஒரு சரக்கை விற்கணும்னு சொன்னா சரக்கு ரொம்ப டேமேஜா இருக்கும், ஆனா செட்டியார் பேசுறத பார்த்தா வாங்கிட்டு போயிடுவான். பாய் உங்களுக்கு தான் எடுத்து வச்சேன் பாய், மார்க்கெட்லேயே கிடைக்காது பாய், 35 ரூபா விலை, வெளியில போனீங்கன்னா 50 ரூபா வாங்குவான். யார்ட்டையும் சொல்லிடாதீங்க பாய்,
பழைய சரக்க தலையில கட்டிடுவாரு. செட்டியாரு மிடுக்கா சொல்லுங்க, சரக்கு மிடுக்கா. ஒரு சாகர கண்டிஷன்ல ஒரு குதிரை இருந்துச்சு. அதை கொண்டு வந்து முல்லா நஸ்ருதீன்ட்ட இது எப்படியா வித்து கொடுன்னு ஒருத்தன் கொடுத்தான். சரி கொஞ்ச நேரம் நில்லு, நான் வித்து தர்றேன். முல்லா நஸ்ருதீன் குதிரையை வச்சுட்டு பேசுறாரு. அன்பார்ந்தவர்களே எல்லாம் திரும்பினாங்க. இதோ இந்த குதிரை ராஜ கம்பீரமான, சாக கிடக்குது, மார்க்கெட்டிங் பண்றாரு, ராஜ கம்பீரமானது, பார்வை படும் தூரம் பறந்து செல்லும். ஆகா, அவர் பேச பேச ஒவ்வொருத்தனா வந்து எவ்வளோ 100, இன்னொரு ஆள் 200, இன்னொரு ஆள் 400, இன்னொரு ஆள் 1000, ரேட் ஏறிட்டே போகுது. இந்த குதிரைக்காரன் இருக்கான் பாருங்க, அவனுக்கே டவுட் வந்துருச்சு, நம்ம குதிரை உண்மையிலே அப்படியா இருக்குமோ? வந்து கையை பிடிச்சு, முல்லா விற்காதீங்க விற்காதீங்க, நானே கொண்டு போறேன், என் குதிரையினுடைய சிறப்பே எனக்கு தெரியாம போச்சுனா. பேச்சு என்பது ஒரு சமுதாயத்தை வழிகேட்டிலும் கொண்டு போய்விடும், நேர் வழியிலும். சொல்லுங்க, உலக மக்களை நேர் வழியில் கொண்டு வந்து சேர்த்த ஒரு தாக்கம் பெருமானாருடைய பேச்சில் மிளிர்ந்தது. படிக்கல, எழுதல, தௌராத் வேதத்தை கொண்டு வருவார்கள், விரல் வைத்து காண்பியுங்கள் என்று பெருமானார் சொல்வார்கள். ஒப்பந்தம் கையெழுத்தாகும், என்ன எழுதப்பட்டிருக்கிறது வாசியுங்கள் என்று சொல்வார்கள். எழுத படிக்கவில்லை, யாரிடமும் கற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் பேச ஆரம்பித்தால் பெருமானாருடைய வார்த்தைகள் அரபுலகம் திகைத்து போகிற ஃபஸீஹுல் லிசான், மிக தூய்மையான அரபு மொழிக்கு சொந்தக்காரர் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ். ஏன் தெரியுமா? கற்றுக் கொடுத்தவன் அல்லாஹ். நாகூர் பாடுவாரா இல்லையா? அல்லாஹ்வே ஆசிரியன், அனைத்துமே ஆச்சரியம். அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். பேசுகிறார்கள் பேசுகிறார்கள், மொழி சார்ந்த வல்லுநர்கள் எல்லாம் தலை சாய்ந்து நிற்கிறார்கள். நுபுவத்தை ஏந்தி வந்த பெருமானாருக்கு அல்லாஹ் சொன்னான், கும் ஃபஅன்திர், போங்க சமுதாயத்திட்ட பேசுங்க. நாங்க சஃபா குன்றில் ஏறி தனது நபித்துவத்தின் முதல் உரையாக பெருமானார் தொடங்குகிறார்கள். மக்களே, என்னை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? சொன்னாங்க, நீங்க அல்-அமீன், அஸ்-சாதிக், உண்மையானவர், நல்லவர். எல்லாத்தையும் கேட்டுட்டு பெருமானார் சொன்னாங்க, இந்த மலைக்கு பின்னாடி இருந்து ஒரு படை உங்களை தாக்க வருதுன்னு சொன்னா நம்புவீங்களா? நம்புவோம் முஹம்மது. 40 ஆண்டு காலம் பொய் பேசியது கிடையாது, எந்த வழக்கும் கிடையாது, அனாச்சாரங்கள் கிடையாது, பெண் சார்ந்த புகார்கள் கிடையாது, கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் கிடையாது. ஒட்டுமொத்தமான சமுதாயமும் மதிக்கிற மகத்தான மனிதர். இதை வாங்கிட்டாங்க பெருமானார். என்னை பத்தி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன எல்லாம் வாங்கிட்டாங்க. பிறகு சொன்னார்கள், உங்கள் தலைக்கு மேல் மரணம் இருக்கிறது, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள். இவ்வளவுதான். திருமண இடமெல்லாம் பல தெய்வ கொள்கையில் ஊறிப்போன சமுதாயத்தில் அல்லாஹ்வை மட்டுமே ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற வார்த்தை அவர்களுக்கு சூட்டை கிளப்பி விட்டது. கீழே இருந்து அபூ லஹப் சொன்னான், அலிஹாதா ஜமாஅத்தனா தப்பல்லக யா முஹம்மத், இதுக்கு தான் எங்களை வர சொன்னீங்களா? நீங்கள் நாசமாகுங்கள். அங்கு தொடங்கிய பிரச்சாரம் 13 ஆண்டு காலம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் பெருமானார். சிலர் ஏற்றார்கள், பலரும் எதிர்த்தார்கள், விவாதங்கள் நடந்தது, சூழ்ச்சிகள் நடந்தது. ஒரு கட்டத்தில் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். அது வாழ்வா சாவா போராட்டம். இந்த ஹிஜ்ரத்தை நாம உணரணும். டெய்லி கேலண்டர் கிழிக்கும் பொழுதெல்லாம் ஹிஜ்ரத் இந்த சமுதாயத்திற்கு முன்வைக்கப்படுகிறது. அலிநாயகம் சொன்னார்கள், பெருமானாருடைய வாழ்க்கையிலேயே ஹிஜ்ரத் பயணம் அல் ஃபாரிகு பைனல் ஹஜ் பைனல் ஹக்கி வல் பாத்தில், எது சத்தியம் எது அசத்தியம் என்று பிரித்து காண்பித்த நிகழ்வுதான் ஹிஜ்ரத். போயிட்டாங்க, மதீனாவுக்கு போயிட்டாங்க. என்ன களம் தெரியுமா? உயிருடனோ பிணமாகவோ கொண்டு வந்து சேர்த்தால் 100 செந்நிற ஒட்டகைகள் பரிசு. அல்லாஹ் காப்பாத்தனா. அடிமை தேசம்,
மதீனா சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்றது. மதீனத்து பெண்களும் குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து புறநகர் பகுதிக்கு வந்து தலஅல் பத்ரு அலைனா பாடல் பாடி பெருமானாரை அழைத்து சென்றார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் மதீனாவிற்குள் நுழைந்தவுடன் முதலாய் ஒரு பள்ளிவாசலை எழுப்பினார். குபா பள்ளிவாசல். கல் சுமந்தார்கள், மண் சுமந்தார்கள், பணியாட்களை சஹாபாக்களை உற்சாகப்படுத்த பாட்டு பாடினார்கள். மஸ்ஜித் உருவானது. அல்லாஹ் அங்கீகாரம் கொடுத்தான். உஸ்ஸிஸ அலத் தக்வா மின் அவ்வலி யௌம். இஸ்லாமிய வரலாற்றிலேயே தக்வாவின் அடிப்படையில் எழுப்பப்பட்ட முதல் பள்ளிவாசல். தெரியுமா இல்லையா? காபத்துல்லா முதல், மஸ்ஜித் நபவி இரண்டாவது, பைத்துல் முகத்தஸ் மூன்றாவது, குபா பள்ளி நான்காவது. அல்லாஹ் அங்கீகாரம் கொடுத்தான். தக்வாவின் அடிப்படையில் எழுப்பப்பட்ட பள்ளிவாசல். பெருமானார் என்ன அங்கீகாரம் கொடுத்தாங்க தெரியுமா? ஒது செய்துவிட்டு என் பள்ளியில் வந்து 2 ரக்காத்துகள் தொழுதால் காபத்துல்லாவில் நிறைவேற்றப்படுகிற உம்ராவின் நன்மை இந்த 2 ரக்காத்து தந்துவிடும் என்று அந்த பள்ளிவாசலுக்கு ஒரு அடையாளத்தை தீர்மானித்தார்கள் பெருமானார். முடிஞ்சது. மதீனாவின் பயணம் தொடர்கிறது. வழியிலே ஜும்மாவுடைய நாள் வருது. மக்காலேயே தொழுக கடமையாயிருச்சு, ஜும்மாவும் கடமையானது. அடிமை தேசத்தில் சப்தமிட்டு குர்ஆன் ஓதினால் அடிவிடும். பெருமானாரே தொழுக முடியாத நிர்கதியில் இருந்தார்கள். இந்த வாய்ப்புகள் எங்க கிடைக்கும்? அதனால சுதந்திர மதீனாவில் முதல் ஜும்மா கிடைத்த உடனே பெருமானார் சொற்பொழிவை தொடங்குகிறார்கள். வரலாறு எழுதுது, 10 ஆண்டுகளில் ஏறத்தாழ ஒரு 570 ஜும்மா உரைகளை பெருமானார் சமுதாயத்திற்கு சமர்ப்பித்திருக்கிறார்கள். அந்த உரைகள் தாங்க வாழ வைக்குது நம்மள. எந்த ஆலிமும் பேசிட்டோம், அவர் வார்த்தைகள் தான் உயிர். பெருமானாருடைய வார்த்தை அது. கால அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ். 1500 ஆண்டுகளாய் இந்த உலகம் உச்சரிப்பது இந்த 2 வார்த்தைகளைத்தான். பெருமானாருடைய உரை முதலாய் ஜும்மாவின் வழியே வெளிப்படுகிறது. வரலாற்றில் ரொம்ப தெளிவா பதிவு செஞ்சிருக்காங்க. 100 சஹாபாக்களை வைத்துக் கொண்டு பெருமானார் மதீனா என்ற சுதந்திர பூமியில் முதல் உரையை தொடங்குகிறார்கள். அந்த பயான் எப்படி இருக்கும்? பெருமானாருடைய பயான் எப்படி இருக்கும்? உரைகளில் எவ்வளவு உயிரோட்டம் இருக்கும்? ரொம்ப நேரமெல்லாம் பேச மாட்டாங்க. ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், ஸ்வீட்டா இருக்கும், ஆழமா இருக்கும், அற்புதமா இருக்கும். நம்மளை விட மேற்கத்திய வரலாற்று ஆய்வாளர்கள் பெருமானாருடைய முதல் மதீனாவின் ஜும்மா உரையை பதிவு செய்கிறார்கள். வியந்து எழுதுகிறார்கள், இப்படி ஒரு உரை சாத்தியமில்லைங்கிறாங்க. செய்திகள் எல்லாம் இல்ல, அந்த ஜும்மாவுடைய முதல் உரையில் பெருமானார் பேசிய வார்த்தைகள் மிக குறைவு. முதல்ல தொடங்கினாங்க, ஊசிக்கும் பித்தக்குவல்லா, அல்லாஹ்வை பயந்துக்குங்கன்னு சொல்லி தான் ஆரம்பிச்சாங்க. முழுக்க தக்வாவை குறித்தே பெருமானார் பேசினார்கள். நீங்க கவனிங்க, ஒட்டுமொத்தமான நம்முடைய வாழ்வின் வெற்றி என்பது தக்வாவை பொறுத்துதான் இருக்கு. இந்த தக்வாவை பாடி லாங்குவேஜ்ல காமிக்க முடியுமா? சொல்லுங்க சார். தக்வாவை பாடி லாங்குவேஜ்ல காமிக்க முடியுமாங்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, அத்தக்வா ஹாஹுனா. நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுறேனா, அல்லாஹ்வுக்காக தொழுகிறேனா, அல்லாஹ்வுக்காக சதக்கா கொடுக்கிறேனா, விளம்பரத்துக்கு செய்யறேனா, இதெல்லாம் யாருக்கு தெரியும்? எனக்கும் ரப்புக்குமானது. அதுதான் தக்வா. இந்த தக்வாவை மட்டுமே தன்னுடைய முதல் உரையில் பேசினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன்ல தக்வாவை குறித்து அல்லாஹ் நிறைய பேசுறான். வமை யத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மக்ரஜா. வாழ்க்கையினுடைய நிறைய கஷ்டங்களை நம்ம புலம்பி தீப்போம். கம்பெனி வச்சா லாஸ், கூலிக்கு தச்சு கொடுத்தாலும் லாஸ்,
வாடகைக்கு கொடுத்தாலும் லாஸு, காசே நிக்க மாட்டேங்குது, சரக்கு அனுப்பினா பில்லு வர மாட்டேங்குது, சம்பாதிக்கிறது பாதி ஜிஎஸ்டிலேயே போயிருது, வீட்டில் வேற கட்டுப்பாடு இல்லாத செலவுகள். புலம்பாத, அல்லாஹ் தீர்வை சொல்லுகிறான். உன்னுடைய வாழ்க்கை பிரச்சனை, துனியா பிரச்சனை, மறுமை பிரச்சனை, தக்வாவை மேற்கொள்ளுங்கள். பிரச்சனையிலிருந்து வெளியேறுவதற்கு காரணமாக தக்வாவை அல்லாஹ் அமைத்து விடுவான். குர்ஆனுடைய ஏராளமான வசனங்கள் மூமின்களை அழைத்து அல்லாஹ் பேசுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ். அந்த பயம் இல்லைன்னா அந்த தொழுகையில் உயிரோட்டம் இருக்காது, அந்த நோன்பில் உயிரோட்டம் இருக்காது, அந்த சதக்காவில் உயிரோட்டம் இருக்காது, ஈமானிய வாழ்வில் உயிரோட்டம் இல்லாமல் போய்விடும். தக்வாவை கைகொள்ளுங்கள், அதுதான் ஒரு மூமினுடைய அடிப்படை என்பதை முதல் ஜும்மாவில் பேசினார். வேற செய்திகள் எல்லாம் இல்லை. இதுல மேற்கத்திய கிறிஸ்தவ யூத வரலாற்று ஆய்வாளர்கள் பெருமானாருடைய முதல் உரையை ஆய்வுக்கு எடுத்து உலகத்திற்கு ஒரு அதிசய செய்தியை சொல்றாங்க. ஒரு சாதாரண மனிதரால் இப்படி ஒரு உரையை தர முடியாது. பெருமானாருடைய உரையே மிகப்பெரிய ஆச்சரியம். அவங்க எப்படி பார்க்கறாங்க தெரியுமா? கொலைக்களத்திலிருந்து தப்பித்து வந்தவர். எங்க இருந்து? வைசாப் தூக்க வரதா, பசிக்குதா சொல்லுங்க. கொலைக்களத்திலிருந்து தப்பித்து வந்தவர்கள். 13 ஆண்டு கால கடுமையான போராட்டம். பாதிக்கப்பட்ட ஒருவர் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் என்ன பேசுவார் சொல்லுங்க ஜி? பாதிக்கப்பட்ட அவருக்கு மைக்கு கொடுக்குறாங்க, பேசுங்கன்னு, என்ன சொல்லுவாரு? நான் டெல்லியிலிருந்து வர்றேன், கலவரம் கொல்ல வந்தாங்க, குண்டு வைக்க வந்தாங்க, ரயில்ல தள்ள வந்தாங்க, கொதிச்சு தீத்துருவான். கொதிச்சு தீ உண்மைதானே பாய்? சொல்லுங்க. பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தால் தான் கடந்து வந்த பாதைகளைத்தான் பேசுவார். இதுல பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? உலக வரலாற்றை புரட்டி போட்ட பெருமானாருடைய ஹிஜ்ரத் பயணம் ஏறத்தாழ 11 நாட்கள். அடுத்த ராத்திரியில் எழுந்து பார்க்கிற பெருமானார் வீட்டுக்கு முன்னால் கொலைகாரர்கள் சுற்றிலும் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லி கொடுத்தான், யாசீன் ஓதிட்டு மண் எடுத்து தூவி போயிட்டே இருங்க. தப்பித்து வந்தார்கள். மனமெல்லாம் வேதனை. காபாவிற்கு வந்து நின்றார்கள். 52 வருஷம் காபாவோடு உறவு. வாழ்க்கையே காபா தானே. அங்க நின்று அழுகிறார்கள். அல்லாஹும்ம இன்னஹும் கத் அக்ரஜூனி மின் அஹப்பில் பிலாதி இலை. யா அல்லாஹ், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊரிலிருந்து என்னை துரத்துகிறார்கள் அல்லாஹ். அந்த மனவேதனை எவ்வளவு ஆழமாக இருந்திருக்கும். சர்வதேசத்திற்கு அனுப்பப்பட்ட பெருமானார் மக்கா மதீனாவை தவிர எங்கும் போனது கிடையாது. வாணிபத்திற்கு சிரியாவிற்கு போனார்கள், போர்க்களத்திற்கு சில நாடுகளுடைய பார்டர்ல போயிட்டு வந்தாங்க. சொந்த ஊரில் இருந்து என்னை துரத்துகிறார்கள் அல்லாஹ். ஃபஸ்கின்னி மின் அஹப்பில் பிலாதி இலைக். உனக்கு பிடிச்ச ஊரில் என்னை குடியேற்றினாங்க. அபூபக்கர் நாயகத்தினுடைய வீட்டிற்கு போனார்கள். அருமையாய் வரவேற்றார்கள் சித்திக் நாயகம். பெருமானார் ஒரு நாள் வருவார்கள் என்பதற்காக கதவை தாளிடாமல் வைத்திருந்தவர்கள் சித்திக் நாயகம். 2 ஒட்டகங்களை வாங்கி வச்சிருந்தாங்க. பேசுவதற்கு நேரமில்லை, கிளம்புங்கள். யமனை நோக்கிய பாதையில் காரே சௌரில் போய் ஒளிந்தார்கள். பதட்டம் சித்திக் நாயகத்திற்கு, அமைதி பெருமானாரிடம். இதை புரிஞ்சாதான் அந்த முதல் உரையினுடைய தாக்கத்தை நாம் புரிய முடியும். 3 நாட்கள் சித்திக் நாயகம் அழுகிறார்கள். யா ரசூலுல்லாஹ், வந்து விட்டார்கள், வந்து விட்டார்கள். யாராவது குனிந்து பார்த்தால் மாட்டிக்கொள்வோமே. லா தஹசன் இன்னல்லாஹ மஅனா. கவலைப்படாதீங்க, நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான். இந்த 3 நாட்களும் பெருமானாரையும் சித்திக் நாயகத்தையும் தேடும் படலம் மக்காவாசிகளால் ஊர் முழுக்க நடத்தப்பட்டது. எல்லா பாதையிலும் தேடுதல் நடத்தப்பட்டது. அவ்வளவு ராணுவ சிந்தனை உடையவர்கள் பெருமானார்.
கவனத்தை திருப்பி விட்டு தலைமறைவாக இருந்தார்கள். 3 நாட்களுக்கு பிறகு வழமையான மதீனாவினுடைய பாதையை விட்டு செங்கடல் மார்க்கமாக சித்தீக் நாயகமும் பெருமானாரும் பயணித்த அந்த நாட்கள், அந்த வரலாறுகள் சொல்லி மாளாது. ஒரு வார்த்தையில் சொல்லலாம், சித்தீக் சிறந்தவர்களா, உமர் ஃபாரூக் சிறந்தவர்களா? எப்படியாவது சித்தீக் நாயகத்துக்கு பக்கத்துல போகணும், முடியல. உமர் நாயகம் சொல்றாங்க, சித்தீக் நாயகத்தினுடைய ஒரு இரவு ஒரு பகலுக்கு என்னுடைய வாழ்வின் அமல்கள் சமமாகாதுன்ட்டாங்க. ஏன் தெரியுமா? ஹிஜ்ரத் பயணத்தின் போது உலகத்தில் யாருமே பெருமானாரோடு இருக்கவில்லை, சித்தீக் நாயகம் மட்டும்தான் இருந்தாங்க. சித்தீக்கின் மடியில் பெருமானார் உறங்கினார்கள். ஓட்டைகள் எல்லாம் தேடி தேடி அடித்தார்கள், கண்ணீர் விட்டார்கள், பெருமானாருக்காக துடித்து போனார்கள். கொலைக்கள பாதையில் பெருமானாருக்கு நிழலாய் பயணித்தார்கள் சித்தீக் நாயகம். அப்படித்தான் இந்த ஹிஜ்ரத் பயணம் நடந்தது. இன்னும் நிறைய இருக்கு. தேடியவர்களில் ஒருவர் பிடிக்கவும் வந்து விட்டார். 100 ஒட்டகத்திற்கு ஆசைப்பட்டவர்கள். பெருமானார் தன் அற்புதத்தை வெளிப்படுத்தி அவரை திருப்பியும் அனுப்பிவிட்டார்கள். எல்லாம் முடிஞ்சு மதீனாவுக்கு வருகிற பொழுது அந்த மக்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ். 2 பேரு, இதுல யாரு பெருமானார், யாரு சித்தீக் நாயகம் தெரியாது. நெஞ்சமெல்லாம் பெருமானார் மீது காதலை வைத்துக் கொண்டு தினம் தினம் மலை முகடுகளில் ஏறி எதிர்பார்த்தவர்கள் அந்த 2 பேரு வந்த உடனே யார் சித்தீக் நாயகம் யார் பெருமானார் தெரியல. சிலர்கள் வந்து சித்தீக் நாயகத்தை கையை பிடிச்சு முத்தம் கொடுக்கிறாங்க. நமக்கெல்லாம் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் தான் தலைவர்னு சொல்லிடுவோம். எனக்கெல்லாம் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்கப்பா. சித்தீக் நாயகம் புரிந்து கொண்டார்கள், மக்கள் தெரியாமல் நடக்கிறார்கள். உடனே தன் போர்வையை எடுத்து பெருமானாருக்கு கொடை பிடித்தார்கள். மக்கள் புரிந்து கொண்டார்கள், யாருக்கு கொடை பிடிக்கப்படுகிறதோ அவர்கள்தான் நமக்கு ஹிதாயத்தை காட்ட வந்த முழு நிலவு. கொடை பிடிப்பவர் துணைக்கு வந்த சித்தீக் நாயகம். இத்தனை வரலாறுகளுக்கு பிறகு ஜும்மா மேடையில் பெருமானார் பேசுகிறார்கள். உண்மையிலே எப்படி பேசியிருக்கணும் தெரியுமா? நான் கடந்து வந்த பாதையை அழுகையோடு சொல்லி இருக்க வேண்டும் பெருமானார். தான் கொலைக்களத்தில் தப்பி வந்த வரலாறுகளை பேசி இருக்க வேண்டும் பெருமானார். பக்கத்தில் நெருங்கி விட்டவரின் அந்த சோதனைகளிலிருந்து தப்பித்ததை பெருமானார் சொல்லி இருக்க வேண்டும். ஒரு வார்த்தை கூட 13 ஆண்டு கால வலியை, வேதனையை, ரணத்தை பெருமானார் சொல்லவே இல்லை. அதுதான் பெருமானார். நான் சொன்னேன் அல்லவா, சாமானிய மனிதர்களுக்கு பேசுகிற மைக்கில தான் பேசணும். அல்ல, ஊர்ல இருந்து வந்திருக்கிறார் மச்சான், மச்சான் பயணங்கள்லாம் எப்படி இருந்துச்சு, ஏன் மாப்பிள்ள கேக்குறீங்க, உட்டாம்பார் பஸ், அந்த சம்பவத்தை 1/2 மணி நேரம் பேசி தப்பிச்சு வந்திருக்கணும்பா. மனித இயல்பு. ஆனா பெருமானாருடைய மனம் சாமானிய மனிதர்களின் மன இயல்புக்கு மாற்றமானது. வந்த நோக்கம் மக்களை ஹிதாயத்தின்பால் அழைக்க வேண்டும். அதனால் தன்னுடைய முதல் உரையில் முழுக்க முழுக்க தக்வாவை பேசினார்கள், மறுமையை பேசினார்கள், அமல்கள் குறித்து பேசினார்கள். எளிமையான சிறு உரை அந்த சமூகத்தை ஈமானை தட்டி எழுப்பியது, தக்வாவை கூட வைத்தது. அவர்கள் பெருமானாரின் உபதேசங்களை ஏற்று நடக்க ஆரம்பித்தார். 6666 வசனங்களை தான். இத்தனை ஓதனது யாரு சொல்லுங்க? பெருமானார் தானே. இந்த பசங்க இப்சு ஓதுவாங்க, ஓதிட்டே இருப்பான், வல்ல மகமாலம் தான், வல்ல மகமாலம் தான், வரமாட்டேங்குது. 6666 வசனங்களையும் 10 ஆண்டுகள் ஓதிக்கொண்டே இருந்தார்கள் பெருமானார். ஏறத்தாழ 7 லட்சம் ஹதீசுகள். இப்ப நம்மள்ட்ட இருக்கிறது ஒரு 7000 ஹதீஸ் தான். அதுலயும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அறிவிப்பாளர்களை கொண்டுதான் ஹதீசுகளுடைய தரங்கள் பிரிக்கப்படுகிறது. பேசிட்டே இருந்திருப்பாங்களோ? ஜும்மாவுடைய உரை மட்டுமல்ல, சமுதாயத்தில் ஏதாவது பிரச்சனைனா உடனே மிம்பர்ல ஏறுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை புகழ்ந்து உரையாற்றுவார்கள். அந்த உரை அந்த சமூகத்தை கட்டி போடும்.
நம்ம நிலையில எப்படி இருக்குன்னு சொன்னா, அஜரத்திட்ட முசாபா செஞ்சுட்டு சொல்றாரு, எங்க அம்மாவை விட நீங்க நல்லவரா இருக்கிறீங்களா அஜரத்து? என்னங்க இப்படி சொல்லிக்கிட்டீங்க, எங்க அம்மா கூட இப்படி தூங்க வைக்காது, நீங்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னா நாங்க ஜும்மால அப்படி தூங்குறோம், உம்மாவிடம் தூங்காத தூக்கம் ஜும்மாவில் எங்களுக்கு கிடைக்கிறதுங்கிறான். பெரும்பாலும் நான் பயந்து, நான் கத்துக்கலாம் எந்திரிச்சு உட்காந்துருமா இல்லையா சொல்லுங்க, அதுக்கு முன்னாடி உட்காந்து கொரட்டை விடுவான், நீயா நான் பார்த்துக்கலாம். ஆனா ஒண்ணு, நானே அதை பரிசோதனை பண்ணி பார்த்தேன். ஹஜ்ஜுக்கு போகும்போது விமானத்துக்கு டைம் ஆயிருச்சு, சரி இங்க ஜும்மா தொழுதுருவோம், இமாம் அல்ஹம்துலில்லாஹ்னு ஆரம்பிக்கிறார், எனக்கு கொரட்டை வருது. ஓ அப்ப இது இயற்கை. நாம பேசும்போது மற்றவங்க தூங்குறாங்க நம்ம குறை சொல்றோமே, இப்ப நமக்கும் அப்படித்தானே, அது அந்த இடம் அப்படி. ஏன்னா ஷைத்தானுக்கு பிடிக்காத சூழல், தூங்க வச்சிருவான். அப்புறம் கடைசியில் எப்ப முடிப்பான் தெரியுமா? எல்லா இமாமும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி. அப்பா ரெடி ஆயிட்டோம்ப்பா. அந்த ஜும்மாவுக்கு தொழுகைக்கு எந்திரிக்கும் போது பாருங்க, ஏன்னா தூங்கி எந்திரிச்சிருக்கிறாங்க. பெருமானாருடைய உரை ஒவ்வொன்றுமே அவர்களுடைய உயிரை தட்டி எழுப்பியது, உணர்வுகளை தட்டி எழுப்பியது, சிந்தனைகளை தட்டி எழுப்பியது, வாழ்க்கை மாற்றத்திற்கான உரையாக பெருமானாருடைய முதல் ஜும்மா உரை அமைந்தது. அப்புறம் போனாங்க, மஸ்ஜிது நபவி எழுப்பினார்கள். மஸ்ஜிது நபவியில இந்த மாதிரி தூணுகள்லாம் இருக்கு. உஸ்துவானத்தை ஆயிஷா, உஸ்துவானத்தை ஹரஸ், உஸ்துவானத்தை உஃபூத். நம்ம தூணுகளுக்கு வரலாறு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. ஏன் இந்த தூண் வச்சிருக்காங்க? கட்டடத்தை தாங்கி நிற்கும். ஆனால் பெருமானாருடைய வைத்த தூண்கள் வரலாறை சொல்லுகிறது. இந்த தூணில் பெருமானால் அமர்ந்தால் ராணுவ நடவடிக்கை எடுக்க போகிறார்கள். இந்த தூணில் பெருமானார் அமர்ந்தால் நீதி பரிபாலனம் பேச போகிறார்கள். அந்த தூணில் பெருமானார் அமர்ந்தால் தஹஜ்ஜுத்திற்காக தன்னை தயார்படுத்துகிறார்கள். அந்த தூணில் பெருமானார் அமர்ந்தால் வெளிநாட்டு தூதர்களோடு பேச போகிறார்கள். பேசிட்டே இருந்திருப்பாங்களோ? படிக்காதவர், எழுதாதவர், உலக சமுதாயத்திற்கு பேசி 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 ஹிதாயத்தை கொண்டு வந்து சேர்த்து ஏறத்தாழ 300 கோடி மூமின்கள் இன்றைக்கு உலகத்தில் வாழுகிறார்கள் என்றால் அத்தனை பேருக்குமான தலைமை முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களுடைய பேச்சுக்கள் தான். அந்த பேச்சில உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி சொல்றார், இன்னைக்கு சில தலைவர்கள்லாம் நீங்க பார்க்கலாம், மாநாடு நடத்துவாங்க. அந்த தலைவர் அந்த தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியாம அவரவே தள்ளி விட்டுறாங்க கீழே. உட்கார்றானா, நீ உட்காரியாங்கிறான் தலைவரை பார்த்து. ஆனால் பெருமானாரை குறித்து அவர் சொல்றார், இதா தகல்லம ஹஃபது அஸ்வாத்தஹும். பெருமானார் பேச ஆரம்பித்தாலே அவர்கள் சப்தங்கள் குறைந்து விடும், தலை தாழ்த்தி கொள்வார்கள். எந்த அளவு பெருமானாருக்கு முன்னால் செவிதாழ்த்தி கேட்பார்கள் என்றால், ஏதோ கல்லு மரம் நினைச்சிட்டு பட்சிகள் எல்லாம் சஹாபாக்களுடைய தலைகளில் வந்து உட்காரும். அந்த அளவு உன்னிப்போடும் உணர்வோடும் பெருமானாருடைய உரையை கவனித்தார்கள் என்றால், பெருமானாருடைய உரையில் மிளிர்ந்த அந்த உயிரோட்டம். 10 ஆண்டு காலம் என்ன பேசணும், எதை பெருமானார் பேசவில்லை? இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கிறோமா இல்லையா? அத்துணையும் பெருமானார் பேசியது. சொன்னாங்க, உலகத்துல நீங்க ரசனையா பேசலாம், ருசியா பேசலாம், காமெடியா பேசலாம், அழுக வச்சு பேசலாம், ஆனந்தமா பேசலாம், உற்சாகப்படுத்தலாம். ஆனால் என்னுடைய வார்த்தைகள் ஜவாமி அல் கலீம், ஒரு வார்த்தை தான், அதில் 1000 தத்துவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட வார்த்தை பொக்கிஷங்கள் எனக்கு வழங்கப்பட்டிருக்கு பெருமானார் சொன்னார். எவ்வளவு பெரிய சபையாக இருந்தாலும் பெருமானார் பேச ஆரம்பித்தால் அங்கு சமாதானம் நிலவ ஆரம்பித்து விடும். இந்த வார்த்தையில் இருந்த உயிரோட்டம். 10 ஆண்டு காலம் இடையில ஹுதைபியா உடன்படிக்கை, உம்ராவுக்கு போறாங்க, தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள், ஒரு ஒப்பந்தங்கள் நடக்கிறது. அப்பொழுதுதான் உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி பெருமானாருக்கும் சஹாபாக்களுக்கும் இடையில் இருக்கிற அந்த இணக்கத்தை பார்த்து ஆச்சரியத்தோடு சொல்றார், நான் சாதாரண ஆள் கிடையாது, எத்தியோப்பியா மன்னரிடம் தூதுவராக போயிருக்கிறேன், ரோம் நாட்டிற்கு போயிருக்கிறேன், பாரசீகத்திற்கு போயிருக்கிறேன்,
அவர்களெல்லாம் அவர்களின் அரசரை மரியாதை செய்வதையும் பார்த்திருக்கிறேன். முஹம்மது ரசூலுல்லாவை அருமைக்குரிய சஹாபாக்கள் மரியாதை செய்வதை போன்று நான் யாரையும் பார்த்ததில்லை. திரும்பி வந்துடுறாங்க. ஹுதைபியா உடன்படிக்கை ஒரு பெரும் திருப்பு முனையை இஸ்லாமிய வரலாற்றில் ஏற்படுத்தியது. 2 ஆண்டுகள் ஒப்பந்தத்தை குறைஷிகள் முறித்ததால் போர் இல்லாமல் மக்கா வெற்றி கிடைத்தது. ஃபத்ஹே மக்கா. பெருமானாருடைய வரலாற்றில் எல்லாமே போர் போர் போர்னு எழுதுவாங்க. பத்ரு போர், உஹது போர், கந்தக் போர், இல்லையா? ஆனா மக்கா வெற்றி போர்ல வராது, அது வெற்றி என்று மட்டுமே எழுதுவார். 10,000 சஹாபாக்களுக்கு மேல புறப்பட்டு போன பெருமானார் உயிரிழப்பு இல்லாமல் காபாவை கைப்பற்றினார்கள், மக்காவை கைப்பற்றினார்கள். அங்கதான் இந்த உரை இருக்கா இல்லையே, பேச்சு என்ன செய்யும், பேச்சு என்ன செய்யும்? அல்லாஹ்வுடைய ரசூல் பேசுறாங்க. தன்னுடைய கைத்தடியால் 360 விக்கிரகங்களை தள்ளிவிட்டு வகுல் ஜாஅல் ஹக் வ ஸஹகல் பாத்தில், சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்தது, எல்லாம் முடிச்சிட்டு மக்காவை ஒரு இஸ்லாமிய தேசமாக அறிவித்து விட்டு ஆளுநர்களை எல்லாம் நியமித்து விட்டு அன்று பெருமானார் ஆற்றிய உரை அப்பவே அந்த நாட்டு மக்களை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தது. கடுமையான எதிரிகள் எல்லாம் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். பயந்து போய் நின்றவர்கள் ஒண்ணுமே பேசல. பெருமானார் அல்லாஹ் உங்களை மன்னித்து விடட்டும், நாங்க லா தஸ்ரீப அலைக்கும் அல் யௌம். பெருமானாருடைய வீரியம், அந்த வார்த்தைகள் ஒரு சமுதாயத்தினுடைய ஈமான் மறுமலர்ச்சிக்கு காரணமாக அமைந்தது. இந்த பத்ரு போர்ல ஒரு கைதியை கொண்டு வந்தாங்க, சுஹைல். அவரை பார்த்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஈதன்லி யா ரசூலல்லாஹ் அவ்ரிபு சஜ்ஜா, அனுமதி கொடுங்க, பல்ல உடைக்கிறேன் நாங்க. ஏன்னா அவர் ஒரு பேச்சாளர். பெருமானார் மக்காவில் இருக்கிற பொழுதெல்லாம் பெருமானாருக்கு எதிராக உரையாற்றுவது அவருடைய வழக்கம். அவர்னால இந்த சமூகத்திற்கு ரொம்ப தொந்தரவு. பெருமானாரை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி பேசியவர். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, விடுங்க விடுங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் இந்த சுஹைல் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். நான் வரலாற்றில் மிகச்சிறந்த வரலாறு. உமரதில் அனுவிட்டுட்டாங்க. நாளைக்கே அந்த மாற்றம் தென்படும் எதிர்பார்க்கிறாங்க. காலம் ஓடுது ஓடுது ஓடுது. 8 ஆண்டுகள் கடந்து விட்டது. ஃபத்ஹே மக்கா அதுவும் தாண்டிருச்சு. மதீனாவில் பெருமானார் ஹிஜ்ரி 10 வஃபாத் ஆகிறார்கள். எல்லாம் நிலகுலைஞ்சு போயிட்டாங்க. உமர் நாயகம் தான் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்கன்னு யாராச்சும் சொன்னீங்க கொன்று விடுவேன் நாங்க. இப்படி மதீனாவுடைய நிலை இருக்கிற பொழுது மக்காவுடைய நிலை என்ன தெரியுமா? மதமாற தொடங்கி விட்டார்கள். பெருமானாரை வஃபாத் ஆயிட்டாங்க, இனி நமக்கு என்ன இருக்கு, பழைய மதத்துக்கு போய்விடலாம். அப்பதான் மக்காவில் இருந்து ஒரு செய்தி உமர் நாயகத்திற்கு வருகிறது. மக்காவில் மதம் மாறுவதற்கு தயாராக இருந்த மக்களை ஹஜ்ரத் சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர் ஆற்றிய உரை, ஒரு பயான். அல்லாஹ்வுடைய ரசூல் அவரை பத்தி சொன்னாங்க, அவரை விட்டுருங்க, ஒரு காலத்தில் அவரை பற்றிய செய்தி உங்களுக்கு வரும், நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். பெருமானாரிடம் கேட்டு பயின்ற அந்த பயான், அந்த உரை சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹு வழியாக வழிமாற இருந்த ஒரு சமுதாயத்தை இஸ்திகாமத் என்ற இஸ்லாத்தில் நிலைக்க செய்ததை நினைத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆனந்தப்பட்டார்கள். ஹிஜ்ரி 8, ஹிஜ்ரி 9 இஸ்லாமிய முதல் ஹஜ் சித்திக் நாயகம். ஹிஜ்ரி 10 பெருமானார் ஹஜ்ஜை முடித்த ஆண்டு. அதுல ஹஜ்ஜுக்கு பேரே ஹஜ்ஜத்துல் விதா, விடைபெறும் ஹஜ். பெருமானார் ஆற்றிய உரை ஹுத்துபத்துல் விதா. இந்த 10 ஆண்டு காலம் பெருமானாருடைய உரையின் சாராம்சமாக உலகத்தை விட்டுமே விடைபெறும் உரையாக அரபா மைதானத்தில் பெருமானார் பேசுகிறார்கள்.
முதல்ல பேச்ச தொடங்கும் போது மக்களை பார்த்து கேட்கிறாங்க, இது எந்த நாள்? மக்கள் சொன்னாங்க, அரஃபாவுடைய நாள். இது என்ன இடம்? இது ஹரம் அல் பலதா அல் பலத். இது என்ன மாதம்? இது துல்ஹஜ், அல்லாஹ்வினால் மரியாதை செய்யப்பட்ட மாதங்களில் ஒன்று. பெருமானார் உலக சமுதாயத்திற்கான பேருரை, அரஃபாவுடைய உரை சொன்னாங்க. இந்த மாதம் எப்படியோ, இந்த ஊர் எப்படியோ, இந்த நாள் எப்படியோ, அதுபோல் மனித சமுதாயத்தில் பிறரின் சொத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பிறருடைய மானத்தை நீங்கள் மதியுங்கள், பிறருடைய உயிருக்கு உத்தரவாதம் கொடுங்கள். லைனா பேசிட்டே வர்றாங்க. உலகத்திற்கான செய்தியாக பெருமானார் இதை தொடங்கிவிட்டு அங்கு பேசுகிறார்கள். இங்க பாருங்க, உறவுகளை முறித்தவர்கள் ஒருபோதும் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டார்கள். அப்படி சொன்னதோடு நிக்கல, யாரெல்லாம் உறவுகளை முறித்தவர்கள் இருக்கிறீர்களோ இங்கு உறவுக்கு உயிர் கொடுங்கள். நாங்க அந்த அரஃபாத் பெருவழியிலேயே உறவுகளை முறித்தவர்கள் சமாதானத்தை மேற்கொண்டார்கள். அப்புறம் பேசுறாங்க பெருமானார், 10 ஆண்டு காலத்துல வட்டியை நான் ஒழித்து விட்டேன், இது கடைசி நாள், என் குடும்பத்தில் இருக்கிற வட்டி வரவு செலவுகளை இன்றோடு நான் முடிக்கிறேன். நாங்க அத்துணை சஹாபாக்களும் அதை முடித்தார்கள். பெண்களை பத்தி உங்களுக்கு நான் கவனப்படுத்துகிறேன் பெருமானார் சொன்னாங்க. அல்லாஹ் உங்கள்ட்ட அமானிதமா கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அந்த பெண்களை உங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கிறீர்கள். அவர்கள் உரிமைகளை நீங்கள் பேணுங்கள் என்று சொன்னார்கள். இந்த மைதானத்தில் வைத்து சொல்லுகிறேன், அரஃபாவுடைய உலகத்தின் கடைசி உரையில் பெருமானார் வெளிப்படுத்திய வார்த்தை, எந்த விதத்திலும் மொழியால் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, எந்த விதத்திலும் நிறத்தால் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. அரபி என்ற காரணத்தினால் மற்றவர்களை விட உயர்ந்தவராக ஆக முடியாது, அரபி அல்லாதவர்கள் தாழ்ந்தவர்களாக ஆக முடியாது. அல்லாஹ்விடத்தில் 2 பார்ட் தான், தக்வா உடையவர்கள், தக்வா இல்லாதவர்கள். இந்த ஹஜ்ஜத்துல் விதாவுடைய பேருரைன்னு சொல்லி தனியா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மற்ற ஹதீஸ்கள் இருந்து தொகுக்கப்பட்ட மொழியாக்கம் செய்யப்பட்ட ஹதீஸ்களை நாம படிச்சிருப்போம். கியாமத்து நாள் வரைக்குமான ஒரு பேருரையை தந்த பெருமானார் அந்த உரைகள் உயிரோடு இருப்பதை உத்தரவாதம் செய்தார்கள். பயான கேட்கிறோம், பேசினவரும் மறந்துடுறாரு, கேட்டவங்களும் அது இப்ப எப்படி சொன்னாங்க, நாளைக்கு வந்துடும், எதுல யூடியூப்ல வந்துடும், இவரும் பார்த்துருவாரு. யூடியூப்ல அப்படியே பயான் கேட்டிருக்கும் போது இடையில ஒண்ணு சிரிக்கும், அதுக்கு மாறி போயிடுவார். அருமையான மூமின்களே, உலகத்தில் பெருமானாரை போன்ற உயிரோட்டமான வார்த்தைகளில் உரையாற்றியவர்கள் உலகத்தில் எந்த தலைவரும் கிடையாது. இன்னும் சொன்னா, உலக அரசியல் தலைவர்களும் ஆன்மீக தலைவர்களும் தங்கள் கருத்துக்களுக்கு இரவலாக பெருமானாரின் வார்த்தைகளைத்தான் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது ஐக்கிய நாட்டு சபையிலிருந்து உலகத்தின் அத்துணை அரங்குகளிலேயும் நடக்கிற யதார்த்தம். சொன்னாங்க, நான் போயிருவேன், 2 விஷயங்களை விட்டு போகிறேன், கிதாபுல்லாஹ் வ சுன்னதி. என்ன விட்டுட்டு போறேன்? நாங்க பெருமானாருடைய சொல், செயல், குடும்பம் எல்லாம் உங்களுக்கு வழிகாட்டும் என்றார்கள். அதனால வாழ்க்கையில அல்லாஹ் நமக்கு நிறைய நேரங்களை, வாய்ப்புகளை தந்திருக்கிறான். எத்தனையோ பயான் கேட்டாலும் அத்துணையும் முஹம்மது ரசூலுல்லாவின் முன்மொழிதல்கள் தான். பெருமானாருடைய வார்த்தை இல்லாமல் இல்மு கிடையாது. இந்த 10 ஆண்டுகளில் பெருமானாருடைய உரைகளை மட்டுமே உலகம் தங்களுக்கு பாடமாக வைத்துக் கொண்டிருக்கிறது. அதில் நாமும் பயிற்சி பெற வேண்டும், பண்பெற வேண்டும். வாழ்வில் பெருமானார் சொல்லிக் கொடுத்த தக்குவா என்பதை உருவாக்கி கொள்ள வேண்டும். இம்மையிலும் மறுமையிலும் தக்குவா மட்டுமே உங்களுக்கு பலனளிக்கும் என்று தொடக்கத்திலும் இறுதியிலும் சொல்லிக் கொடுத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உரைகளை நெஞ்சங்களில் நிறுத்தி வாழ்வில் வெளிப்படுத்தி மறுமையில் வெற்றி பெறக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து, நம்முடைய ஈமான் ஒவ்வொரு நேரத்திலும் பெருமானார் இல்லாத வாழ்வு கிடையாது.
சுன்னத்து தாடியில, மிஸ்வாக்குல, சுருமால, அத்தரல, செருப்பு போடுறதுல, கல்யாணம் முடிக்கிறதுல, சாப்பிடுறதுல, நகை வெட்டுறதுல, மனைவிட்ட பேசுறதுல, நண்பர்களிடம் பேசுவதில், எல்லாவற்றிலும் சுன்னத். மௌத்தாயிட்டம்னா பெருமானார் இல்லாமல் மன்னரை வாழ்வு கிடையாது. கொண்டு போய் அடக்கிட்டு அடக்கியவர்கள் 48 எடுத்து போயிருவாங்க. 2 மலக்குமார்கள் வருவார்கள். எஃப்ஐஆர் மன்றப்புக்க ஒமன் நபியுக்க ஒமாதீனுக்க எல்லாம் கேட்டு முடிச்ச உடனே மா தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், இவரை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள்? பெருமானார் சொல்றாங்க, என்னை காட்டி கேட்பார்கள். நாம எல்லாம் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ், எங்கள் உயிருக்கு மேலாகிய முத்து முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அதுதான் கபருடைய வெற்றி. இப்ப மலக்குமார்கள் என்ன சொல்லுவாங்க? எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டார், எழுதி வச்சலாம் அங்க சொல்ல முடியாது. வாழ்க்கை முழுக்க பெருமானாரை நேசித்தவர்கள் தான் சொல்ல முடியும், சுன்னத்தை கடைபிடித்தவர்கள் சொல்ல முடியும். இப்ப மலக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நம் கனௌமத்தில் அரூஸ், புதுமா பிள்ளை தூங்குவதை போல தூங்குவாங்க. புதுமா பிள்ளை தூங்குவான்? சொல்லுங்க. தூங்குறவனுக்கு பொண்ணை கொடுத்தா என்ன ஆயிரும்? பிரச்சனை ஆயிரும். புதுமா பிள்ளை தூங்க மாட்டான். பெருமானாரை அடையாளப்படுத்தியவர் தூங்கவே மாட்டார், ஆனந்தத்தில் இருப்பார். மறுமை வருகிறது, அல்லாவிடத்தில் உரிமை பேசி சொர்க்கத்தை பெற முடியாது. 50 வருஷம் தொழுது இருக்கிறேன், 50,000 குர்ஆன் ஓதி இருக்கிறேன். அல்லாஹ் சொல்வா, இந்த ரோமத்துக்கு கூட அது சமமாகாதுங்குவான். கடைசியில் என்ன ஆகும் தெரியுமா? ஷஃபாத் வேண்டும். ஆதமிலிருந்து ஈசா வரை அத்துணை நபிமார்களும் நிராகரித்து விடுவார்கள். முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் தன் உம்மத்திற்காக சஜிதாவில் விழுவார்கள். அங்கு ஒரு காதல் போராட்டம், ஒரு பாச போராட்டம் நடக்கும். யார் ஹபீபு யார் மஹபூபு சொல்ல முடியாது. சஜிதாவில் விழுந்தது பெருமானார், பதறுபவன் அல்லாஹ். இர்ஃபா ரஸக யா முஹம்மத் சல் துஅதா, எந்திரீங்க நாயகமே, எந்திரீங்க, நீங்கள் கேட்டது கொடுக்கப்படும். சஜிதாவில் இருக்கிற பெருமானார் சொல்வார்கள், யா அல்லாஹ் என் உம்மத்தை மன்னித்து விடு, யா அல்லாஹ் என் உம்மத்திற்கு ஜன்னத்தை கொடு. அல்லாஹ் கொடுத்துருவான். அந்த ஷஃபாத்து தான் மறுமையிலும் பெருமானார் நமக்கு தேவை. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, உங்களுக்கு முடிஞ்சா என் மதீனாவுக்கு வாங்க, என் மதீனாவில் வந்து மரணியுங்கள். யார் என் மதீனாவில் மரணிக்கிறாரோ என்னுடைய ஷஃபாத் அவருக்கு கிடைக்கும். உலகத்தில் 1400 வருஷமா வாங்கு சொன்ன உடனே ஒரு சமுதாயம் கையை தூக்கி அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா, இதுக்கு அர்த்தம் படிங்க. இந்த அழைப்பின் ரப்பே, அவ்வளவுதான். தொழுகையினுடைய ரப்பே, அவ்வளவுதான். சொல்லிட்டு அடுத்து என்ன கேட்குது உலக சமுதாயம்? ஆதி சய்யிதினா முஹம்மதனில் வசீலா வல் ஃபதீலா والدرجة الرفيعة العالية الشريفة وبعثه مقاما محمودا. தான் பார்க்காத தன் தலைவருக்காக 1400 ஆண்டுகளாய் ஒரு சமுதாயம் என் தலைவருக்கு மகாமை மஹமூதாவை கொடு. அந்த தலைவர் சொன்னார், நீ எனக்கு கேட்கிறையா, உனக்கு ஷஃபாத்தை நான் தருகிறேன். வல்ல ரப்புல் ஆலமீன் அந்த ஷஃபாத்தை பெறக்கூடிய பாக்கியத்தையும் இந்த மீலாதின் பரக்கத்தினால் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.